ஜென்ரம் இப்போ இது நாள் வரைக்கும் அதிமுக தான் ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யாரு என்ன எவ்வளவு சீட்டு அப்படின்னு. இந்த முறையும் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குனாலும் அதை இபிஎஸ் அவர்கள் தானே முடிவு செய்ய முடியும், வேணுமா வேண்டாமான்ற. இபிஎஸ் தான் முடிவு செய்யணும், ஒரு கூட்டணி வேண்டுமா வேண்டாமாங்கிறத இபிஎஸ் தான் முடிவு செய்யணும். இயல்பாக அப்படி தான் நம்மளால யோசிக்க முடியும். ஆனால் இபிஎஸ்ஸால் இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஏன்னா இபிஎஸ்ஸை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு 2வது இடத்தை என்டிஏ ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மையான திட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது கூட்டணிக்குள்ளே போனாலும் அந்த ரிசல்ட்டுக்கு தான், அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் பாஜக நகரும். கூட்டணிக்கு போகாமல் தனித்தனியாக நின்றாலும் அது அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் பாஜக நகரும். அதுதான் அவங்களுடைய பிளான். அதனால அதிமுக வந்து காட் பிட்வீன் த டெவில் அண்ட் டீப் சீயா அந்த மாதிரி தான். எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் பாடின அந்த பாட்டு தான் ஒரு புறம் அது தவிர இன்னொரு பாட்டு இருக்குல்ல, ஒரு புறம் வேடன் ஒரு புறம் நாகம் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓபிஎஸ் பாடுனதும் இருக்கு அந்த ஒரு வெள்ளம் நெருப்பு நெருப்பு. ஆமா, சோ அந்த நெருக்கடி இருக்குன்ற அந்த நெருக்கடி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்லியும் கூட டிடிவி தினகரனை சேர்த்துக்காம தன்னுடைய உறுதிப்பாட்டை இபிஎஸ் காண்பித்தாருன்னு இன்னைக்கு பாஜக தரப்புலயே பேசுறாங்களே. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதை தவிர வேற என்ன வழி அவருக்கு? அவர் வேற யாரை, வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறியவர்கள் யாரை உள்ள சேர்த்தாலும் அவருக்கு எதிரான ஒரு அணி அமைவதற்கான வாசலை அவரே திறந்து விடுகிறார் என்று பொருள். அதனால் அவர் வெளியில போனவங்கள உள்ள சேர்க்க மாட்டோம், கூட்டணிக்குள்ள போட்டு சட்டமன்றத்திற்குள்ள வருவதற்கான வாய்ப்பை கூட கொடுக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு நிலைப்பாடை எடுத்தார் என்றால் அதுதான் அவருடைய பார்வையில் கட்சியை காப்பாற்றுவதற்கான வழி. அதனால் அவர் வந்து வெளியில போனவங்களை உள்ள சேர்த்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னா அது அதிமுகவுக்கே ஆபத்தாகத்தான் போய் முடியும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் வந்து தடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதையும் மீறி அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்களே அவரை அந்த திசைக்கு தள்ளினாங்கன்னா அவரால் அதை தடுக்க முடியாம போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், 2003 பீட்டர் அல்போன்ஸ் எழுதிய சட்டப்பேரவை பேச்சு தொடர்பான புக்கு, சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பாக அவர் எழுதிய புக்கு வெளியீட்டு விழாவில் கலைஞர் வந்தார். என்டிஏல இருக்கும்போதே ப. சிதம்பரம், கலைஞர், பீட்டர் அல்போன்ஸோட புக் வெளியீடு, கமலஹாசன் எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. கூட்டத்திலேயே கலைஞரிடம் வந்து வெளிப்படையாக கோரிக்கை வைக்கப்பட்டது, நீங்க இங்க வாங்க, மதச்சார்பற்ற ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குங்கள் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டது. 2004 அவரு வந்தாரு, தலைமையேற்றாரு. அதனால அந்த அணி மாறி வந்த உடனே கலைஞருக்கு கூட்டணி, திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் வேற. ஏன்னா அந்த என்டையர் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த திமுக கூட்டணியில இருந்துச்சு. பாஜகவையும் அதிமுகவையும் தவிர அனைத்து கட்சிகளும் ஒரே கூட்டணியில இருந்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சுருக்கம், யார் எப்படி நேரடியாக கூட்டணியில் வந்தாலும் சரி, மறைமுகமாக கூட்டணியில் வந்தாலும் சரி, யார் எப்படி வந்தாலும் திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க. ஏன் என்றால் திமுக அல்லாத வேற எந்த ஆட்சி வந்தாலும் அது பாஜகவின் ஆட்சி தாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்க நிறைவு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அப்போதைய நிலைமை வேற. அப்போ எடப்பாடிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. அதே காலகட்டத்தில் பாஜக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சொல்றவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க 21 சொன்னாங்க. அப்புறம் 60 இடங்களை நாங்க கேட்க போறோம் அப்படின்னாங்க. 2 நடக்கல. அப்போ உறுதியா இருந்தார் எடப்பாடி, சந்தேகமே கிடையாது. அமித்ஷா கூப்பிட்டு ஒரு தனியார் ஹோட்டல்ல பேசினாரு, சசிகலா சேர்த்துக்கங்கன்னா முடியாதுன்னு வெளியில வந்த உடனே சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அசர்ட்டிவா இருந்தாரு அப்போதைய நிலைமை. இப்போது அது இருக்கான்னு தெரியாது. ஆனாலும் பாஜக ஒருவேளை கூட்டணி அமைச்சாதான் என்ன தப்பு, குற்றம் இல்லையே. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டா ஒரு பெரிய தேசிய குற்றம் கிடையாது. அரசியல் இதெல்லாம் என்னன்னா முன்பு போல உறுதியாக பாஜகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. அதே சமயத்தில் அதிமுக என்ன மரியாதை உண்டு, அந்த அளவுக்கு தான் இருக்கும் களத்தை காணுவதற்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி களம் நகருகிறது, கட்சி தலைமை எப்படி முடிவெடுக்குது அப்படின்லாம் இன்னும் நிறைய பேசலாம் தனியரசு. அப்ப நிறைய நேரம் ஒதுக்குறேன்.